வணக்கம் நண்பர்களே. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் கலவரம், ஒரு மாணவி இறந்தது, அவர் கொல்லப்பட்டார் என்று அவருடைய தாயார் புகார் அளித்து பெரிய கலவரம் உண்டது. பொதுமக்கள் அனைவரும் என்பதை விட பொதுமக்கள் பெரும்பான்மையோர் கூடி அந்த பள்ளியை அடித்து நொறுக்கினார்கள், தீக்கிரையாக்கினார்கள். பெரிய கலவரம் வெடித்தது. இந்த வழக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்கும். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கில் இது நடந்தது. இது நடந்தது 2022 ஜூலை 13ஆம் தேதி. அந்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதை அடுத்து தான் அது தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு, ஆனால் மாணவியின் மரணத்திற்கு பள்ளி நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி அந்த தனியார் பள்ளியை சூறையாடினார்கள் பொதுமக்கள். இதுதான் நடந்தது. இந்த கலவரத்தில் பள்ளி வளாகத்தில் இருந்த வாகனங்கள் தீ வைக்கப்பட்டு வகுப்பறைகள் மற்றும் அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இது தெரிந்தது. ஆனால் அந்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் குற்றப்பத்திரிகை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. அதில் முதல் குற்றவாளியாக உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வி வினோதமாக இருக்கிறது. அவர்தான் புகார் அளித்தவர். இது ஒரு தற்கொலை அல்ல, இது கொலை செய்யப்பட்டது, என் மகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று அதில் முதல்ல சாட்சியம் அளித்தது, புகார் அளித்தது ஒரு தாய். ஆனால் அவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பது விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி அப்படிங்கிறவங்க சேர்க்கப்பட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் ஏன் இப்படி முதல் அல்லது இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்காங்க? இதற்கு பின்னணியில் என்ன நடக்கிறது? ஏனென்றால் இது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து அளிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையில் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அதை குறுக்கு விசாரணை செய்வதற்கோ அது இல்லை என்று நிரூபிப்பதற்கோ வழக்காடிகள் அந்த வழக்கு அதில் குற்றச்சாட்டப்பட்டவர்களுடைய கடமையாக இருக்கும். ஆனால் இதன் பின்னணியில் ஏதேனும் இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை. ஆனால் இதில் விசிகவினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி சேர்க்கப்பட்டது தான் நமக்கு சற்று வியப்பளிக்கிறது. இதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு அரசியல் களச்சூழல் இருக்கிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆரம்பத்தில் இருந்தே மாணவியின் மரணத்தை நாம் குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அந்த மாணவி இறந்த விதத்தை பற்றி நாம் முன்கருத்து தெரிவிப்பதோ நம் நோக்கம் அல்ல. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இதில் உள்ள போக்குகள் எல்லாம் அசாதாரணமாகவே இருந்தது. இதை கையில் எடுத்த கட்சிகளாகட்டும், இதை கையில் எடுத்து போராடிய அரசியல் கட்சிகளாகட்டும், யாராக இருந்தாலும் இதனுடைய போக்கு வேறு விதமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அது வேறு விதம் என்று நான் சொல்வது தவறாக நான் குறிப்பிடவில்லை. ஒரு மாணவி இறந்திருக்கிறார், அது கொலையா தற்கொலையா என்பதை விசாரிக்கும் வரை கூட யாரும் பொறுத்திருக்கவில்லை. அந்த பள்ளியே சூறையாடப்பட்டு, இன்னும் விரிவாக சொல்லப்போனால் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய அத்தனை சான்றிதழ்களும் தீக்கிரையாக்கப்பட்டது. மீண்டும் அவர்களை வேறொரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் அல்லது மீண்டும் அவர்களுடைய தகவல்களை திரட்ட வேண்டும் என்ற நிலைக்கு பள்ளி நிர்வாகம் தள்ளப்பட்டது. ஆனால் அந்த பள்ளி நிர்வாகத்தால் சொல்லப்பட்ட கருத்துக்களும் பொதுமக்களால் புரிந்து கொள்ளப்பட்ட கருத்தும் ஒரே மாதிரி இருந்ததா தெரியாது. ஆனால் இப்போது அந்த யாருடைய இறப்பு இத்தனை சம்பவங்களுக்கும் காரணமாக இருந்ததோ அந்த மாணவியின் தாய் முதல் குற்றவாளியாக போலீஸ் சேர்த்திருக்கிறது என்றால் இதை நாம் எப்படி பார்த்துக்கொள்வது? தொடர்ந்து இதை நாம் களத்தில் விசாரிப்போம். முன்முடிவுகளுக்கு வர வேண்டாம். என்ன நடக்கிறது என்பதை நம் நேயர்களுக்கு தெரிவிப்போம். அதுவரை தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்யணும். தொடர்ந்து சேனல் பார்க்குறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.